ஐஏஎஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஸ்வனை காமிக்கிறாங்க. அவளுக்கு அங்கே டைரக்டர் கால் பண்ணி, நீ என்ன மிஸ்டர் சூட் அதை ஃபைல்லாம் கொண்டு போய் கொடுத்தியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் நேற்று வந்துட்டு அங்கே ஷோ போய் மீட் பண்ண போயிருக்கா. இதான் நம்மளோட ஹீரோ. ஆனால் அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே மயக்கமாய் கிடக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போய் இருந்திருக்கிறா. ஐயோ கடவுளே, நேற்று நைட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ ரொம்ப ஷாக்காகிருது. அவனை கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்டுட்டு, நான் வந்துட்டு உங்களோட இன்டர்ன் அசிஸ்டன்ட் பா, சரி நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி ஹீரோயினை எம்பாட்டாங்க கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவள் கூட ரொமான்ஸுமே பண்ணிடுறான். ஸோ நம்ம ஹீரோ ஐயோ என் பாஸ் கூட சேர்ந்து நான் வந்துட்டு இப்படி ஃபஸ்ட் நாளே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டேனா, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற சொல்லிட்டு நான் அந்த ஆள் பார்க்கக்குள்ள எந்திரிச்சு ஓடணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஓடிட்டுருக்கா. அவளோட ஹீல்ஸை தேடுறா, பட் கிடைக்கல. நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போனதுமே, நீ யார் அப்படின்றத கேட்டதும், நான் தான் உங்களோட அசிஸ்டன்ட் சொன்னதுமே, ஓ நீ தான் என்னோட அசிஸ்டண்ட்டா, சரி ஓகே இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்துட்டு இந்த ஃபைல்ஸை கொடுக்கறதுக்காக தான் பாஸ் வந்திருக்கேன்னு சொன்னதும், அப்போ அவன் சரி நீ ஃபைல்ஸை கொண்டு போய் ஆஃபீஸில் வை, நான் ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் வேகமாக போயிடுறா. அப்போ அங்கே ஒரு ஹீல் செப்பல் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து நைட்டு நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வந்துடுது. அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, அப்போ அங்கே கூட இருந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு உடனே வந்துட்டு அங்கே கால் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு அந்த நம்ம ஹீரோயினோட ஃபோன் நம்பரை. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசாமல் இந்த ஆள்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகணும்னா ரிசைன் பண்ணிடணும், ரெண்டாவது என்னோட ஹஸ்பண்ட்லேருந்து நான் டைவர்ஸ் வாங்கணும், நான் வந்து அந்த ஆளை சீட் பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கப்புறம் கூட சேர்ந்திருக்க முடியாது, அதுக்கு மேலே மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, அந்த ஆள் யாருன்றது கூட எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ கால் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு என் ரூமில் இருந்த மாதிரி என்னமோ தோணிட்டுருக்கு, ஸோ நீ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லும்போது, பாஸ் நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஓ பண்ணிக்கோ, ஆனால் வந்து கான்ட்ராக்டில் வந்து போட்ட மாதிரி 2 மில்லியன் நீ பே பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணுன்னு சொன்னதோ, ஐயோ இது என் 10 வருஷம் சேலரி ஆசைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இல்லை பாஸ் நான் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு எதுக்கு இந்த செப்பல் ஒன்றை மட்டும் வச்சுட்ருக்குன்னு சொல்லிட்டு வேமா அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்து லின் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் மேலே போய் இந்த செப்பல் இப்போ வந்து விழுந்துருது. நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அவள் பார்க்கல, என்ன தைரியம் தான் என் தலையில் தூக்கி போட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவள் கோவப்பட்டுருக்கா. அவள் கையில் அந்த செப்பல் இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு அங்கே பார்த்துட்டு, நைட்டு வந்து என் கூட இருந்த பொண்ணு நீதானான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவன் என்னன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பணக்காரனா எங்கள் மயக்கிறதுக்கு வந்திருக்கா, யாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்ததுமே இவர் பெரிய வந்துட்டு சிஇஓ ஆச்சே சூன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு, ஆமாம் அந்த பொண்ணு நான் தான் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நீ என் கூட சேர்ந்து கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி பார்க்குறா, பட் அவளுக்கு அங்கே ஒர்க்கே பண்ண முடியல. ரொம்ப அங்கே கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பாஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் யார் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னை பாஸை பற்றியே காசப் பண்ணிட்டு இருப்பீங்களா, உங்கள் சேலரியெல்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹீரோயின் காலில் அங்கே செப்பலில் இருக்காத பார்த்துட்டு பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக மறைக்கிறா. சரி நீ எனக்காக ஒரு காஃபி கொண்டு வா உள்ள அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே அந்த லின்மே எனக்குமே ஒரு காஃபின்னு சொன்னதும், நீங்கள் யார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே, நான் உன்னோட பாஸோட வருங்கால ஒய்ஃப், ஸோ நீங்கள் எல்லாருமே ஒழுங்காக என்னோட பேச்சை கட்டே நடக்கணும், இல்லைன்னா நான் எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தாயே உனக்கு கோடி புண்ணியமாயிரும், பேசாமல் நீங்கள் வேலையை விட்டு தூக்கு, அதை தானே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே காஃபி கொண்டு போகும்போது அப்போ அந்த லின்னும் அவனுமே பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ நைட்டு கூட இருந்த பொண்ணு இவ தான் நினச்சிட்டு இருக்கானான்னு சொல்லி அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் எனக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, உன்னோட செருப்போட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே 38 அப்படின்றத சொன்னதும், ஆனால் இந்த நம்பர் வந்துட்டு அது கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கையில் இருக்க அந்த கப்பை கீழே விழுந்து போயிடுது. நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் நீ வந்து இப்படி வந்து கீழே போட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, அது என்னோடது இல்லை பாஸ் அப்படின்றத சொன்னதும், ஏன்னா இப்போ நான் உன்னோடதுன்னு சொன்னேன், நான் எதுக்காக நீ இப்படி உளறன்னு சொல்லும்போது அப்போ அந்த லின் வேகமாக செப்பல் எடுத்துட்டு, நான் வந்துட்டு 38 போடுவேன், இதுவுமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்க்குறா. பட் அங்கே சேரவே மாட்டேது காலில். அங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே இது எவ்வளோ காஸ்ட்டு, இவன் வந்துட்டு இப்படி அசிங்கம் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. அவள் நடக்கிறேன்ற பேரில் நடக்கிறா, பட் அவளுக்கு அங்கே ஹீலை போட்டு நடக்கவும் தெரியல. கீழே விழுந்ததுமே ஹீரோங்க கண்டுபிடிச்சிடுறான். அப்படின்னா வந்து நீ போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியா, எதுக்காக இப்படி கேவலமாக போய் சொல்லிட்டு இருக்கா, மரியாதையோட இங்கே வந்து கிளம்பி ஓடி போயிரு, இல்லைன்னா சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா.
ஹீரோயின் வேகமா அந்த செருப்ப தூக்கி பார்த்துட்டு ஃபீல் பண்ணும்போது, "ஏன்னா நீயுமே ட்ரை பண்ணி பார்க்க போறியா?" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் இல்ல பாஸ்" அப்படின்றத அவ சொல்றா. "நீ என்ன அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சியா இல்லைன்னு?" கேட்டதும், "இல்ல கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் பாஸ்ன்னு" அவ பேசிட்டு இருக்கும்போதே, அங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அவரும் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட, "பாஸ் அந்த ரூம்ல வந்துட்டு இந்த ஐடின் கார்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க குடுக்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு அத பெருசா எடுத்துக்க மாட்றான். ஏன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஐயோ! இப்ப தானே வந்துட்டு எனக்கு குடுத்தாங்க. அதுக்குள்ள மிஸ் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ அவ அன்னைக்கு வந்திருந்தா இல்லையா? ஸோ அவ வந்து மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, இந்த ஒழுங்கா பார்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடுத்ததும், நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் அங்க உயிரே வருது. நம்ம ஹீரோ காஃபி கேட்டு நேரடியாவே போயிட்டுருக்கான். அப்பங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. "நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் குடுக்க போறேன். என்னோட பாஸோட சேர்ந்து நான் ஸ்லீப் பண்ணிட்டேன். நான் அவர சீட் பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு டைவர்ஸ் ஆகட்டும்ன்றதுக்காகவே பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா, "நீ ஏன் இப்படி பண்ணேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ உள்ள வந்ததுமே அங்க அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "என்ன என்ன பத்தி யார்ட்டயும் காசப் பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "பாஸ் அதெல்லாம் கிடையாது. என்னோட அம்மாட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன்" அப்படின்றத சொல்றா. "சரி நீ என்ன வந்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சியா இல்லையான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "கண்டிப்பா பாஸ் நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சு சொல்றேன்னு" சொல்லிட்டு அவன் வந்துட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோக்குமே கால் வந்துருது. அவங்க அம்மா சொல்றாங்க, "உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு உன்னை சீட் பண்ணிட்டு இருக்காளான்னு" சொன்னதும், "அப்படிப்பட்டவ எனக்கு தேவை கிடையாது. நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு" அவனுமே சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. கடவுளே எதுவும் நான் மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ, "நீ ஃபர்ஸ்ட் நேத்து நைட் வந்து 9 மணிக்கு எங்க இருந்த?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "நான் ரோட்ல தான் பாஸ் போயிட்டு இருந்தேன்னு" சொன்னதுமே, "ஏன்னா நீ வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? கம்பெனி வந்து 5 மணிக்கு விட்டாங்க. 9 மணி வரைக்கும் என்ன பண்ணேன்னு" சொன்னதும், "என்னோட வீடு வந்து ரொம்ப தூரம் பாஸ்" அப்படின்றத சொல்றா. அப்பதான் அவங்க வீட்டை காமிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். அவ சொன்ன மாரி அங்க வெளிய அவுட் ஏரியால தான் இருக்கு. அப்ப அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட கோவப்பட்டுட்டு இருக்காங்க. "உங்க பொண்ணு வந்துட்டு பாஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் நாளே ஸ்லீப் பண்ணியிருக்கா. என்ன வந்து அசிங்கம் பண்ணி வச்சுட்டா. ஹஸ்பண்டுக்கு சீட் பண்ணுவாளான்னு" சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிருச்சு. இப்படி இருந்தும் 2 பேருமே அவங்க பேரை கூட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பல. இந்த உறவு எதுக்கு? ஸோ அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவ பண்ணட்டும். நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொன்னதும், "உங்க பொண்ணு சைடுல இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. நம்ம அவங்க ஃபேமிலிய மீட் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்" அப்படின்றத சொல்றாங்க. பிறகு அங்க செக்யூரிட்டி கார்டுட்ட நம்ம ஹீரோயின் போய் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ண சொன்னதுமே, அந்த ஆள் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் நிறைய காசை கொடுத்து இதை எப்படியாச்சும் டிலீட் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னதும், அந்த ஆளுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "சரி ஓகே மேடம்னு" சொல்லிட்டு அதையுமே பண்ணிடுறாரு. எனக்கு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அங்க வந்து அவனை மீட் பண்ணிட்டு, "என் பொண்ணு வந்து உன்னை சீட் பண்ணிட்டாப்பா. அவளை வந்து நீ மன்னிச்சிரு. அவ வந்து டைவர்ஸ் வேற வாங்கணும்னு நினைக்கிறா" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா, "என் பொண்ணுக்கு வந்துட்டு இவனோட ஒரு பெட்டரான பர்சன் கிடைப்பாங்க" அப்படின்றத சொன்னதும், "என்னோட பெட்டரான பர்சன் எங்கே இருக்க போகிறாங்க? உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு அவனை வந்துட்டு பழி போட்டுட்டு இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே மனசுலேயும், "நானுமே தானே அவளை சீட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு என்னால் இதை சொல்ல முடியலையேன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையுமே அவனை வந்து மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், "என்னை எதுக்காக இப்போ ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க? எனக்கு வந்து வேலை அதிகமாக கிடக்கு. என்ன வந்து அந்த பர்சன்ட்ட நான் பேச போகிறேன்னு" சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ, "ஆண்டி எனக்கு இப்போ வந்துட்டு அதிகமான ஒர்க் இருக்குது. நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்துட்டு, "அம்மா எதுக்காக நீங்கள் இப்போ வர சொன்னீங்க என்னன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, "அந்த பர்சனுமே உன்னை வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் பார்த்து கண்டுக்காம, "அப்பா நீங்கள் வந்துட்டு அவங்கள சமாளிங்கன்னு" சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "உனக்கு நான் இம்பார்ட்டண்டான விஷயம் பேசிகிட்டு இருந்தா உனக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியமா? வாழ்க்கையே போச்சேன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், "அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ வந்துட்டு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த லின் அங்கே வந்து, "என்ன வந்துட்டு ஆஃபீஸ் டயத்தில் இப்படி போய் ஊரை சுற்றிட்டு வரையே, உன்னோட பாஸ்க்கு இது தெரியுமான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, நம்ம ஹீரோயின், "என்ன உன் மேலேருந்து இப்படி பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்கு. நீ வந்துட்டு குளிக்கிற வேலையை பாரு. இப்படி வந்துட்டு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதன்னு" சொல்லிட்டு அவளை ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு, "பாஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆல்ரெடி வந்து அவங்க எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க பாஸ்" அப்படின்ட்டு சொன்னதும், "எனக்கு ஆல்ரெடி இது எல்லாமே தெரியும்னு" அவன் சொல்கிறான். செக்யூரிட்டி கார்டுகிட்ட காசு கொடுத்து தான் அந்த பொண்ணு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட், "பாஸ் இந்தாங்க நீங்கள் இந்த நம்பரில் வந்துட்டு கால் பண்ணுங்கள். இந்த பொண்ணோட நம்பர் இதுதான்" சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோவுமே கால் பண்ணி பார்க்குறான். பட் ஃபோன் வந்துட்டு ரிங் ஆக மாட்டுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவள் வந்துட்டு தப்பான நம்பர் அங்கே வந்துட்டு கொடுத்துருக்கா போல். அதனால தான் நம்ம ஹீரோயின்ட்ட, "எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பல்ல காமிச்சிட்ருக்க? கிளம்புன்னு" சொல்கிறான். பிறகு, "நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த எடுத்துகிட்டு போய் இந்த செப்பலை எல்லா லேடிஸையுமே இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள ட்ரை பண்ணி பார்க்க சொல்லு. நான் வந்துட்டு அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே கொண்டு போய் கொடுக்குறா. எல்லாருமே போட்டு பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்க கேர்ள்ஸ்க்கு எல்லாமே பாஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு ஆசையாகிட்டு, "நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு" சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்ருக்காங்க. பட் யாரோட ஷூஸுமே அங்கே சேரலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, "பாஸ் எல்லாருமே வந்து போட்டு பார்த்துட்டாங்க. க்ளீனிங் லேடி வரைக்கும் யாருக்குமே சேரலை"
சேரலைன்னு சொன்னதுமே, நீ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை பாஸ் நான் ட்ரை பண்ணல, எனக்கு இதெல்லாம் வேணாம் பாஸ் அப்படின்றத சொல்லதும், ஏன் இவ்வளோ பயந்துட்டுருக்க, ஒழுங்கா நீ பக்கத்தில் உட்காந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது ஹீரோயின் கடவுளே மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு அதை அங்கே போட்டுட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன், அந்த பொண்ணே நான் தான் அப்படின்றத சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயினை உளறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் பார்த்தா அந்த செப்பல் இவளுக்குமே சேரலை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த நீ என்ன காசுக்காக வந்துட்டு நீ இப்படியெல்லாம் ஆசைப்பட்டுட்ருக்கியா, அந்த இது என்னோடது தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது அப்படின்னா இது யாரோ மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ லின்னை பார்த்து அவன் கோவப்படுறான். எதுக்காக நீ திரும்ப இங்கே வந்திருக்கேன்னு, பாஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு என் கால் கொஞ்சம் வந்துட்டு கோல்டாக இருந்த வாசி உங்களுக்கு இந்த மாதிரி தோணிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறா. பட் வந்துட்டு அதுவுமே அது சேரலை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுறா. நான் தானே மாற்றி வச்சேன், எப்படி வந்துட்டு இது எனக்கு சேராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது, இது லிமிட்டெட் ஐட்டம், ஸோ வந்துட்டு ஃபேக்காக வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுமே நம்ம ஹீரோ மரியாதையோடு இங்கேருந்து போயிடு, திரும்பவும் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்றான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இன்றைக்கி நைட்டு வந்து பார்ட்டி இருக்குது, ஸோ அந்த பார்ட்டிக்கு நீ கூட சேர்ந்து கிளம்பி வரணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நைட் அந்த பார்ட்டிலையுமே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட்ட, அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களை யார் வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனது, உங்கள் அசிஸ்டன்ட் தான், நான் உங்களை கேர் பண்ணிக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஆமாம் அவள் கேர் பண்ணிக்கிட்டா, எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஆமாம் அவரை நல்லா நான் கேர் பண்ணிக்கிட்டே அவர் அங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து அவளால் நடக்கவே முடியல. நம்ம ஹீரோ தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அவள் பாட்டு அங்கே உளர ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட்ட பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணை நீங்கள் வந்துட்டு ஏன் தேடிட்டு இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்னு சொன்னதும் நான் அவளுக்கு காம்பன்சேஷன் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுங்க, நான் வந்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா, தேவையில்லாத பேச்செல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி இருந்தான்னு நீ சொல்லுன்னு சொன்னதும் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தா, அப்படியே என்ன மாதிரியே இருந்தா அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே ஷாக் ஆகிட்டு என்ன இந்த வீட்டில் நீ இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் பாஸ் அப்படின்றத சொல்கிறா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பக்கத்தில் இருக்கவே சரியான ஒரு திருட்டு பையன், நான் கார்பேஜெல்லாம் கொண்டு போய் வச்சுருந்தேன், அதெல்லாம் திருடிட்டு திருறான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்ன நான் வந்து அதெல்லாம் திருடினேன், நான் கண்ட இடத்துல நீ போட்டேன்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட வீடியோ அதுதான் போல். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு பார்த்து ஒழுங்காக இருன்னு சொல்லிட்டு அவளுங்க உள்ளே அனுப்பி விட்டுட்டு என்னை வந்துட்டு கடைசியில் திருட்டு பள்ளி வர போடுறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மீட் பண்ணி அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொன்னதும் நான் எதுக்கு அவனுக்கு போய் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோவப்படுறா. தப்பு பண்ணது நீ ஆனால் திமிரா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்காக அவன் வந்து ஜூஸ் அங்கே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வாங்கி கொண்டு போயிட்டேவும் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா அவனுக்கு என்ன வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸவே அவனுக்கு கொடுத்ததுமே பாட்டி எடுத்து குடித்ததும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ இது ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்குது, இதுக்கப்புறம் இதே மாதிரி ட்ரிங்க்ஸ் எனக்குமே வாங்கிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த பசங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரி ஐட்டங்கள் வந்து பிடிக்காது பழங்கள் அப்படின்றத கேட்டதும் அவன் சில ஃப்ரூட்ஸை சொன்னதும் சரி ஓகே பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. ஹீரோயே நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளோட ஹார்பேஜில் வந்துட்டு அவளோட செப்பல் அங்கே தூக்கி போட்டிருப்பா போல், அதை எல்லாத்தையுமே அவன் தூக்கி வந்து கொண்டு வந்து கொட்டிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீ எதுக்காக வந்து கீழே போட்டிருக்க, அதுக்கப்புறம் திருட்டு பழி வேற போடுவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ கடவுளே என்னோட செப்பல் வந்துட்டு யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மாற்றி நான் தூக்கி எறிஞ்சேன், எதுக்காக இந்த ஆள் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன அந்த பொண்ணோட செப்பலோட சைஸே உன்னோடது இருக்கே, ஏன்னா நீ தான் அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஐயோ பாஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஒருவேளை ஏன் சைஸாக இருக்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை பாரு கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு நான் வந்து அந்த டேட்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஒழுங்காக போய் உன்னோட ஹஸ்பண்டை பேசி எப்படியாச்சும் இந்த டைவர்ஸ் வந்து கேன்சல் பண்ண வையின்னு சொன்னதும் இன்றைக்கி பாருங்கள் நான் பண்ணுற வேலையில் அவன் என்னை விட்டுட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அவங்க வந்து ஆல்ரெடி அங்கே அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் எந்த ஃப்ரூட்டை வந்து பிடிக்காதுன்னு சொன்னானோ அந்த ஃப்ரூட்டவே வாங்கிட்டு போயிட்டுருக்கா. ஸ்மெல் படு கேவலமாக இருக்கும் போல். அங்கே வெயிட்டு மேலே இடிக்க போய் கடைசியில் தவறி அங்கே நம்ம ஹீரோ மேலே போய் அங்கே பற்றுது. நம்ம ஹீரோக்கு அங்கே அடியுமே பற்றுது. அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டு கத்திட்டுருக்கா, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, இந்த கன்றாவி ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. ஹீரோவை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே நர்ஸ் வந்துட்டு அவர் வந்து இப்போ பாத்ரூம் போகணுன்னு சொல்கிறாரு, ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நான் என்னென்ன வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்போ பண்ணிட்டுருக்க எல்லா வேலைக்குமே நான் உனக்கு கண்டிப்பாக டபுளாக சேலரி கொடுப்பேன், நீ வந்துட்டு எதை பற்றி
பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு வந்துட்டு போனஸுமே கொடுப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, பாஸ் இப்படி வந்து வேலைகள் இன்னுமே இருந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ நம்ம ஹீரோ இவளால் தான் எனக்கு அடியப்பட்டுச்சு, நான் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணம் இவளே தான், நான் எதுக்காக இவளுக்கு போனஸ் கொடுக்கணும் சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுக்கு சேலரி போனஸ் எல்லாத்தையுமே அவன் கட் பண்ணி விட்டான் போல். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் அப்படி பண்ணியிருப்பான். நான் இப்போ போய் நான் வந்துட்டு ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னால் தான் அவனுக்கு என்னோட அருமை தெரியும். அவன் பயந்துட்டு என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றுட்டு அவள் பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இப்போ நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க என்னை பற்றி அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, பாஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரியுமே கேட்குறா. ஹீரோ நீ வந்துட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணை எனக்காக தேடி கண்டுபிடிச்சாகணும், எனக்கு அங்கே ஹோட்டல் ரூமே ஒன்று வந்து புக் பண்ண அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ எனக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எதுக்காக இவன் ஹோட்டல் ரூம் புக் பண்ண சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ஹோட்டல் ரூம்லாம் புக் பண்ணிட்டு அவள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஒருவேளை வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா நான் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன், நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ கடவுளை என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ எங்கள் பாஸ் வந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அம்மா தான் போல். நீ என்னோட பையனை சீட் பண்ணிட்டு இருக்காமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ வந்துட்டு ஆமாம் நான் சீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா இவங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, ஆமாம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் பையனோட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கையை நீட்டிகிட்டு இருக்கா. என்னென்னா வந்துட்டு அங்கே காசு கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்குமே புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு 5 மில்லியன் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்ப அவங்க வந்துட்டு பத்தனையான்னு சொல்லிட்டு அங்கே 10 மில்லியன் கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் 5 மில்லியன் தான் கொடுத்தேன், இவங்க என்ன 10 மில்லியன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு, உனக்கு இன்னுமே பத்தடையா இந்த 50 மில்லியனை வச்சுக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ காசெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் வந்துட்டு கொஞ்சம் காசே போதும், நான் உங்கள் பையனை வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொன்னதும், என்ன டைவர்ஸ் கொடுத்துட்டு போவியா, இப்படி தேவையில்லாமல் நீ இப்படிலாம் பேசக்கூடாது, என் பையனை நீ விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்கள் பையனை சீட் பண்ணிட்டு இருக்கேன்லன்னு சொன்னதுமே, தப்பு வந்துட்டு எல்லா இடங்களையும் நடக்க தான் செய்யுது, ஸோ அதவே பிடிச்சி நம்ம தூங்கக்கூடாது, நான் மன்னிச்சிடுறேன், உன்ன மாதிரி பொண்ணு வந்துட்டு என் பையனுக்கு திரும்ப கிடைக்காது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன், உன்னோட ஃபேமிலியை பற்றியுமே தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. பட் அது வந்துட்டு போக மாட்டேது. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ எங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கன்னு கேட்டது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஐயோ இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வேகமாக வந்துட்டேனே நான் மாட்டிக்குவேனேன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு ஆண்டி, நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா கால் பண்ணி இப்படி அவனுமே உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொன்னதும், ஓ இதனால தான் அவங்க ரொம்ப இனிச்சு பேசினாங்களா, நான் வந்துட்டு டைவர்ஸ் வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து வெயிட் அவங்க மேலே காஃபியை கொட்டி விட்டுறாங்க. சாரி கேட்குறாங்க, நீங்கள் போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோட்ட அவங்க அம்மா நீ வந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதும், என்ன பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கா, போய் சொல்லி என்ன ஏமாற்றிட்டு இருக்கியா, நீ என்ன வேறு யார் கூட சேர்ந்து என் மருமகளை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, இங்கே பாரு அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ காமிக்கும் போது நம்ம ஹீரோ பார்க்க மாட்டான். அப்போ அவங்க ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ வேலை பண்ணினா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ அவன் என்னோட லைஃப்பில் வேறு ஒரு பொண்ணு இருக்காமான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படும் போதே நம்ம ஹீரோ பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே பாத் எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்கிறதுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்குறான், பட் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டா. நம்ம ஹீரோ மேலே அங்கே வந்து வெயிட் அங்கே காஃபியுமே சேர்ந்துனதுமே அங்கே அவனையுமே சாரி கேட்டுட்டு அங்கே வாஷ்ரூமில் போயிட்டு க்ளீன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அங்கே மேனேஜர் வந்து கோவப்படுறாரு, என்ன வரவங்க போகிறவங்க மேலாம் காஃபியை ஊற்றிட்டு இருக்க, கண்ணு தெரியாமல் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ இப்படிலாம் என் பின்னாடி வருவியான்னு சொல்லிட்டு அவனை அங்கே தூக்கி எதையும் எரிஞ்சு விட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி இழுத்துட்டு, நீ உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்கே வந்த, நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இதை செடியூஸ் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறான். நம்ம ஹீரோயின் கடவுளை இவன் என்னென்ன பேசிட்டு இருக்கான், நான் வந்துட்டு இவன்ட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ நீங்கள் தான் என் மேலே இருந்துட்டு இருக்கீங்க, எந்திரிங்க நம்ம ஹீரோயின் சொன்னதோ, நம்ம ஹீரோ ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீ தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட வேலை பண்ணாத அப்படின்ட்டு சொன்னதோ ஹீரோயின் ஷாக் ஆகிட்டேன்னா, மேரேஜ் ஆயிடுச்சா, மேரேஜ் ஆகிட்டு நீ இன்னொரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓங்கி ஏற்றி அவள் தள்ளி விட்றா. அவன் பார்த்தா கீழே விழுந்ததில் அங்கே மயக்கமாயிட்டான். என்ன வந்துட்டு கீழே விழுந்த ஒரு செகண்டில் மயக்கமாயிட்டான். ஆனால் இவனுக்குலாம் இதான் வந்துட்டு கரெக்டானது, இப்போ என்கிட்ட போட்டு போக ட்ரெஸ்மே இல்லை, நான் வந்துட்டு பேசாமல் இவனோட ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ அந்த லின் அவளங்க பார்த்துட்டு பாஸோட ட்ரெஸ்ஸை இதுக்காக நீ போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஆமாம் நான் வந்துட்டு பாஸோட தான் ஒன்றா இருந்தேன் ரூம்லன்னு சொல்கிறா. நீ என்ன 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகுறா. இதுக்காக நீ ஏமா ஷாக் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உண்மையை சொல்லு அன்னைக்கு வந்துட்டு இருந்த பொண்ணுமே நீ தானேன்னு கேட்டதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா அன்னைக்கு இருந்த பொண்ணுமே நான் தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இந்த கார்டை வச்சுக்கோ அவர் வந்துட்டு அந்த ரூமில் இருக்காரு நீயுமே போய் நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன பேச்சு நீ பேசிகிட்டு இருக்கா அப்போ அன்னைக்கு இருந்த பொண்ணு நீ தானா நீ வந்து அப்போ என்னை சீட் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ பாஸ் நான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்காக தான் பாஸ் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நீ பார்த்தே இல்லை ஆமாம் என்னோட பாஸ் வந்துட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லும் போது நான் இவ்வளோ வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அடப்பாவி அதுக்குள்ளே வேலையை விட்டு தூக்கிட்டியா ஏன்டா நீ இப்படி பண்ணேன்னு சொல்லும் போது அந்த லீன் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. உன் நிலமே பாருன்னு நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ இண்டன் கிடையாது என்னோட செக்ரட்டரி அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக பிறகு ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு நீ எப்படியாச்சும் உன்னோட ஹஸ்பண்ட்டை பேசி இந்த டைவர்ஸை வந்து ஸ்டாப் பண்ண பார்க்கணும் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடாதான்னு சொன்னதும் ஆமாம் தயவு செஞ்சு நீங்கள் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க அந்த ஆளை பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு பிடிக்கல நான் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து இருக்க விருப்பப்படலை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு நான் வந்துட்டு எதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் தனியாலாம் போவேனா நீ வந்து வெயிட் பண்ணி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஏன் மேலே இவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்டாப்ஸ் மேலே வந்துட்டு பாஸ் அக்கறைப்படுறது வந்துட்டு உண்மைதானே அது வந்துட்டு நடக்கிறது இயல்பு தான் சொல்கிறான். பிறகு அவங்க மீட்டிங் போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் நான் இப்போ எப்படியாச்சும் இங்கே வந்து எஸ்கேப் ஆகி போய் டெஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே போய் டெஸ்ட் பார்த்தா அங்கே வந்துட்டு ப்ரெக்னென்சி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறான் நான் வந்துட்டு எங்கள் பாஸோட குழந்தைக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை எல்லாமே டைப் ஆகி அவள் வந்துட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பாங்க நம்ம ஹீரோக்கு அனுப்பிட்டா போல். ஸோ வந்துட்டு அதை எல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்ததுமே எல்லாருமே டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் அவட்ட கத்திட்டு இருக்கான். நீ என்ன என்னோட ரெப்படேஷனை வந்துட்டு கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா உண்மையை சொல்லி இல்லை அன்றைக்கி நைட்டு இருந்த பொண்ணு நீ தானான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோ ஏன் பாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் வந்துட்டு உங்கள் பேபிக்கு ப்ரெக்னென்ட் ஆகில்லை என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா உங்கள் பேபிக்குன்னு சொல்லிட்டு வேமா அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஹீரோ நிறையா ஃபுட்டெல்லாம் அங்கே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் இந்தாங்க பாஸ் வாங்கியாச்சு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதும் எனக்கு இல்லை இது உனக்கு தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே அவள் பாட்டு அங்கே ரொம்ப சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ டெஸ்ட் பார்க்குறதுக்காக இவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பண்ணியிருக்கான் போல். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வேணால் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே டிஷ்யூ எடுத்து தொடக்க வந்ததும் ஹீரோயின் கிஸ் எதுவும் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ இதுக்கப்புறம் நீ வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உண்மையாக பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னது உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உன்னோட பொசிஷனுமே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அங்கே லின் வந்துட்டு என்னதான் இப்போ பர்சனல் செக்ரட்டரி அவர் ஆக்கியிருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே விஷயம் சரி ஓகே நீ அப்படின்னா அவரை வந்து நல்லா கேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. உங்களுக்கு ஏதாச்சும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா என்ன இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ பாஸ் உங்களுக்கு நான் எப்படி சர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு அங்கே குழந்தைய பற்றி யோசிச்சுட்ருக்கா. நம்ம வந்துட்டு பேசாமல் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க நீ வந்துட்டு என்ன ஜாப்பை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்ருக்கியா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்கல்ல அவங்கள இன்றைக்கி வாஷ்ரூம் க்ளீன் பண்ண விட்டாராம் அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணனா ஒன்று தான் வந்துட்டு அவர் திரும்ப செக்ரட்டரியாக போடுவாரான்னு சொன்னதும் அப்படின்னா நான் உடனே என்னோடய ஜாப்பை வந்து மாற்றியாகணுமேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு அவள் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கா. நம்ம ஹீரோவுமே அந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆளாக வந்திருக்கான். ஏன்னா வந்துட்டு அவனுமே அந்த கம்பெனியோட பார்ட்னர் போல். நம்ம ஹீரோயினோட டேர்னிங் வந்ததோ உள்ளே போனதுமே 2 பேத்துக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு கேட்டதோ ஐயோ கடவுளே பாஸ் நான் இங்கே வந்து இன்டர்வியூலாம் கொடுக்கவில்லை நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நில்லு எங்கே போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வெட்டிகிட்டே போயிட்டுருக்கான். பார்த்தா அவள் பயந்து கடவுளை என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இறங்கி ஓடும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ வேமா வந்துட்டு எதுக்காக நீ இப்படி என்னை பார்த்து பயந்து ஓடிட்டுருக்கா உன்னை நான் என்ன கடிச்சா திங்க போகிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பாஸ் எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு என்னை உடனே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க என்னோட குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் என்ன நீ அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துடுறாரு. நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட என்னோட பேபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ கன்சீவாகவே இல்லையாமே அப்படின்றத சொன்னதும் அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எத்தனை நாளைக்கு நீ இப்படி
என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப, உண்மையை சொல்லு, யார் அந்த மேன், யார் கூட சேர்ந்து இப்படி வந்து பேபி நீ வந்து கன்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் நீங்கள் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும், ஆமாம் நான் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோ உனக்கு 2 days டைம் கொடுக்குறேன், நீ அவன் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை முடிவு கொண்டு வந்துரு, நீ என்னை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் வர்றா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே, நான் என்ன பண்ணுறது, அந்த ஆளோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே வந்துட்டு மோசமாக திட்டா. நம்ம ஹீரோ அங்கே வந்து அதெல்லாமே கேட்டுட்டு நீ என் கூட உள்ளவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அவன் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ என்னை பற்றி வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க, நான் சொன்னதை பற்றி நீ யோசிச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உங்கள் மேலே எனக்குமே க்ரஷ் இருக்குது, ஆனால் இது பண்ணுறது தப்பு இல்லையான்னு சொல்லும்போது அங்கே ஒர்க்கர் வந்து கூப்பிடுறாங்க, உங்கள் மதர் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிருங்க, என்னோட ரெப்புடேஷன் வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறா. அப்போ அவங்க மதரின்லாம் வந்து அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்த்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டுது. அப்போ அவள் எனக்கு வந்துட்டு காது ரொம்பவே வந்துட்டு தெளிவாக கேட்கும், நான் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அவங்க பார்த்துட்டா, இந்த குழந்தை வந்துட்டு உங்களோடது கிடையாது, என் பொண்ணு வந்து உங்களை சீட் பண்ணிட்டுருக்கா, பட் நீங்கள் தான் எப்படியாச்சும் என் பொண்ணை வந்துட்டு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த பொண்ணு, இந்த குழந்தை வந்துட்டு அவரோட தான், ஸோ அவர் உங்க வந்துட்டு எப்படியாச்சும் வந்து ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னபோது நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு எங்கள் வீட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, இவனுக்கு என்ன தைரியம் தான் இவன் இப்படி என்ன சீட் பண்ணுவான், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான், நான் அப்போ என்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒய்ஃபையும் ப்ரெக்னென்ட் ஆக்குவானான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் இதுக்காக இதை பற்றி யோசிச்சுட்டு இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்கேன், நான் தான் ஜாப்பை விட்டே போகணும்னு நினைக்கிறேனேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ கதவை நாக் பண்ணதும், எதுக்காக நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கா, ஒழுங்காக வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் டப்போ அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கி வச்சிருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சி அங்கே உள்ளே தூக்கிட்டு போயிட்டு, அவள் ஒன்று என்னோட குழந்தைக்கு ப்ரெக்னென்ட் அல்ல, அவள் என்ன சீட் பண்ணிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே கிட்டத்தில் வந்ததுமே கிஸ் பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அவளுக்கு. நீ வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க போல், உன் மேலே கேவலமாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு, போய் குளிச்சுட்டு வா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே யாரோ வந்து டோரை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோ போய் பார்த்தா அங்கே கொரியர் பாய் தான். அதை வந்துட்டு அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் வந்துருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, என்ன வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா, யார் அந்த பர்சன், டைவர்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு வந்துட்டு அந்த பர்சனோட நேமும் கூட என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன வந்துட்டு ஹஸ்பண்டோட நேம் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் நீ வந்துட்டு சொல்லு, உன்னோட ஒய்ஃபோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். உன்னோட ஒய்ஃபோட நேம் உனக்கு தெரியாதா, ஆனால் நீ மட்டும் என்ன கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை ஒருவேளை உன்னோட ஒய்ஃபோட நேம் தெரிஞ்சுட்டே சொல்ல மாட்டியா, நான் வந்துட்டு டார்கெட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், என்னோட டோர் வந்துட்டு லாக் சரியில்லைன்னு சொன்னதும், அப்படிலாம் நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது, எனக்கு தூக்கம் வந்துட்டுருக்கு, கிளம்பு, 2 பேத்துக்கும் மேரேஜ் வந்து ஒழுங்காக ஆகலைன்னா எப்படி வந்துட்டு ஒரே இடத்துல வந்து தங்க முடியும், உனக்கு டைவர்ஸுமே ஆகலைன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கும்போதே அவனுக்கு கால் வந்துடுது மீட்டிங்காக வர சொல்லி. நம்ம ஹீரோ சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்கு அவங்க மெடிசன்லாம் கொடுக்குறா. உனக்கு வந்துட்டு ட்ரக் யாராச்சும் கொடுத்தாலும் அது எஃபெக்ட் ஆகாது, ஸோ இந்த மெடிசனை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு ஏமேல அவ்வளோ அக்கறையான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே 4 கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் இது ஒரு பாஸ் எம்ப்ளாய்க்குள்ளே இருக்கதான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே அவனுக்கு அங்கே ரொம்ப வந்து உடம்பு முடியாமல் போயிடுது. ஏதோ மெடிசனை மாற்றி கொடுத்து விட்டா போல். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு என்னத்தை கொடுத்து தொலைஞ்சா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே அவன் உடனே வந்துட்டு வேறு ஒரு மெடிசனை கொடுத்துட்டு வா ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வந்துட்டு ஹார்ட்னஸை வந்துட்டு போக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பட் ஹீரோ நீ தான் எனக்கு மெடிசனேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவோட அம்மா என்னோட பையன் இங்கே தான் இருக்கதா கேள்விப்பட்டேன், நான் வந்துட்டு அவனை இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன், ஒய்ஃபை சீட் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு எப்போ இருந்து என்னை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கதவை நாக் பண்ணதுமே நீங்கள் வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மாங்க இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன என் மருமகளை சீட் பண்ணுறியா, அவளை வெளியே கூப்பிட மூஞ்ச நான் பார்க்கணும்னு சொன்னதும், தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்கே கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு அவன் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். பட் அவங்க வந்துட்டு நான் இன்னைக்கு அவளை பார்க்காம மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் இன்னைக்கு அவளை அடித்து கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் கதவை திறந்ததுவே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், ஆண்டி நான் தானே வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிட்டு, அட பாவி உன் பொண்டாட்டியவே நீ லவ் பண்ணிட்டுருக்கியாடா, அது தெரியாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ வந்து அவளை டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, மரியாதையோடு அவளை வந்துட்டு நீ ஏற்றுக்கணும்னு சொன்னதும், நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் தான் என்னை சீட் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் இன்னமே புரியாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க அம்மா கால் பண்ணி நீ உன்னோட ஹஸ்பண்டோட பேசி பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோங்க வந்துடுறான், நான் வந்துட்டு உன்கிட்ட பேசணும் இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்து பெட்ஷீட்டில் அங்கே போத்தி விட்டுட்டு ரொம்ப குளிர்தா நீ பார்த்து இரு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த லினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன அவரை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக போயிட்டு அங்கே சண்டையெல்லாம் போடுறா. அவளோட பர்ஸெல்லாம் கீழே தூக்கி அங்கே வந்து கொட்டி விட்டுட்டு ரொம்ப வந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் கோவப்பட்டு அவளை போட்டு அடித்ததுமே நம்ம ஹீரோங்க வந்து என்னாச்சு ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் பாஸ் இவ தேவையில்லாமல் என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதும் ஹீரோ நீ தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத மரியாதையோட இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவளையுமே ஃபயர் பண்ணி விட்டு அவங்க வந்து போயிடுறா. ஹீரோயின் அவங்க அம்மா வந்துட்டு இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டை போய் மீட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏன்னா அவங்க அம்மா என் மையன் வந்துட்டு ரொம்ப பேரழகேன்னு சொன்னாங்க, மூஞ்ச பார்த்தா சைக்கிளையேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆனால் வந்துட்டு அவன் பேசுகிற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுறா தன்னோட ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேகமாக போட்டு அவனை அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்க அன்னைக்கு கூட இருந்தது இவங்க தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சதுமே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன வந்துட்டு இந்த செப்பல் உன்ட்ட தான் இருக்குது, அப்போ இத்தனை நாள் நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்தியா, நீ யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுமே வேகமாக அவன் எஸ்கேப் ஆகி அங்கே ஓடிச்சேக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த காருக்குள்ளே போய் உட்காந்துடுறான். அவள் டாக்ஸின்னு போய் உட்காந்து நம்ம ஹீரோவோட கார் தான். இதுக்கப்புறமே நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீ என்னை வந்து ஏமாற்றிட்டு இருக்கியா, என்கிட்ட நீ எஸ்கேப் ஆனேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க 2 பேர் டைவர்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அங்கே மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து போயிருக்காங்க. 2 பேத்துக்குமே அங்கே அடையாளமே தெரிய மாட்டேது. நம்ம பேசாமல் வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸுமே வாங்கினதுமே நம்ம ஹீரோயின் போகும்போது அவனை பார்த்து மாஸ்கை கழட்டிட்டு ஃபைனலாக ஓகே எக்ஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டோம், ஐயோ கடவுளை இது என்னோட ஒய்ஃப் ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் அவன் வந்துட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்கா, அம்மா ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு எப்படியாச்சும் அவள் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அறிவில்லாமல் வேலை பார்த்துட்டு இப்போ வந்து கெஞ்சிட்டு இருக்கியாடான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சில ட்ரிக்ஸுமே அவங்க சொல்கிறாங்க, நீ வந்துட்டு அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே அவளுக்கு அங்கே வந்து பொக்கேலாம் கொடுத்து அங்கே வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறான். நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றதுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறான். அவன் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். 2 பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜுமே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் நைட் போல் அங்கே ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அப்போ அந்த லின் பார்த்தா தான் அந்த ஷூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்துருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். தேவையில்லாமல் நீ என்னோட ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருக்காத, இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவ தான் இந்த ஷூ ஃபேமிலியோட பொண்ணுமே, நீ தேவையில்லாமல் அவளை பற்றி பேசுனேன்னா பார்த்துக்கோ, போய் சொல்லிட்டு இப்படி வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வேமா அவங்க இருந்து போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் கோச்சிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ ப்ளீஸ் நீ என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உன்ட்ட இதை மறைக்கணும்னு நினைக்கல, ஆனால் வந்துட்டு உண்மையிலே எனக்கே இது தெரியாது, நம்மளுக்கு டைவர்ஸ் ஆன பிறகு தான் தெரியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ நீங்கள் என்னை போய் சொல்ல ஏமாத்துனீங்களா, தெரிஞ்சால் நீங்கள் ஏன் உண்மையை சொல்லலன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோங்க சாரி கேட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திடுறான். பிறகு ஹான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. அவன் இன்னும் கூப்பிட்டுங்க பேசிகிட்டு இருக்கான், உனக்கு வந்து அவன் வேணும், எனக்கு வந்துட்டு அவள் வேணும், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ வந்துட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. ஹீரோயின் என்னோட பேரண்ட்ஸை போய் நம்ம இன்றைக்கி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஹான் பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அங்கே குக் பண்ணி கொடுத்துட்டு ஹாப்பியாக வச்சுட்ருக்கான். என்ன விஷயம்னா இவங்க 2 பேருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு போல். அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹானை பற்றி ரொம்ப நல்ல விதமாக அவங்க எல்லாருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவள் எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணுறான். அவளுக்காக அங்கே சாப்பாட்டில் அங்கே ட்ரக்கெல்லாம் கலந்து வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோ இந்த பாருங்கள் ட்ரக்கை கலந்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோலாம் காமிச்சதுமே அவங்க ஃபேமிலி வந்துட்டு கோப்பட்டு திட்டாங்க, உன்னை நல்ல மனுஷன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே விட்டால் நீ இப்படி அசைன் பண்ணுவியான்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்பவே கோவப்பட்டு வச்சுருக்கான். 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க, பேசாமல் அவளை கிட்னாப் பண்ணி அவளை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அவன் அதே மாதிரியே கிட்னாப் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆனால் உனக்கு மேலே வந்துட்டு எனக்கு அப்படிலாம் வந்து எதுவுமே ஃபீலிங் இல்லையேன்னு சொல்கிறா. நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். கிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே கை வச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ தான் எங்களுக்கு நடுவில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். எதுக்கிட்டீங்கன்னா உங்களோட நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அப்போ அவங்க போய் பார்க்குறாங்க, அவங்க அப்பாவுக்கு அப்படிலாம் எதுவும் சீரியஸ் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவர் சமாதானப்படுத்தி இருக்காரு. கூடிய சீக்கிரம் நீங்கள் மறுபடி 2 பேருமே திரும்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே திரும்ப அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அவங்க பயந்து போயிட்டு வேமா என்னாச்சோ இவளுக்குன்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க. ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு இப்போ பேர குழந்தை வரப்போதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஹீரோயினுமே வீட்டில் அங்கே பேபியை வந்து நினச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு நான் வந்து கண்டிப்பாக உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் நம்ம சொல்லிட்டு தூங்க சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த லீன் கூட அவன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோத்தை வந்து நான் வந்துட்டு பேசணும்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ உனக்கு வந்துட்டு 5 மில்லியன் வேணாலும் கொடுத்துட்றேன், தேவையெல்லாம் வந்துட்டு எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுறான். காசுக்காக தான் அவளை கிட்னாப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இப்படி என்னை வந்து கேவலப்படுத்துனதுக்கு கண்டிப்பாக நான் இவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்போது இப்படி உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே ஹீரோயின் பயந்து போய் ஓடுறா. பார்த்தா அந்த லின்னோட வேலை தான். அப்போ அந்த ஹார்ன்மே அங்கே வந்துடுறான். அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கால் வந்ததுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு உடனே அங்கே கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயின்ட்ட இந்த கான் வந்து நீ என்ன வந்து நினச்சிட்டு இருக்க, என்னோட எந்த விதத்தில் அவன் பெஸ்ட்டாக போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசினது ஹீரோயின் மூஞ்சில் அங்கே காரி துப்பி விட்டுறா. அங்கே அவன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு என்ன அவன் வந்து 50 லட்சம் வேணாலும் கொடுக்கவான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நீ என்னை படுத்தின அசிங்கத்துக்கு தான் நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. இந்த லீன் அவரை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் வந்துட்டு அவர் மேலே எதுக்கு அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன தைரியம் தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு அவளையுமே அடிச்சு அங்கே தள்ளி விட்டுறான். ஹீரோ நீ அவன் மேலே கையை வச்சேன்னா பார்த்துக்கோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுமே அப்போ அங்கே அந்த லின் வந்து அவனை அங்கே குத்தி கொலை பண்ணிடுறா. அவளுமே அப்படியே இறந்து போயிடுறா. நம்ம ஹீரோ நினச்சி அங்கே வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. ஆஃப்டர் 9 months காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்காங்க. 2 பேருமே ஹாப்பியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க பேபியை பற்றி எப்படிலாம் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வயிறுலாம் பெயின் ஆனதுமே பேபி வந்து பிறக்க போகுது, நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக கிளம்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கை.